ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு நம்ம ஊர் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸல் தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஆஃபீஸ் போகிறவங்க முக்கால்வாசி பேர் எல்லாருமே எக்ஸல் யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம எக்ஸலில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டாப்பிங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது அது ஆட்டோ சம் இல்லைன்னா மேனுவல் சம் ரெண்டுமே பார்க்க போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லுங்கிற ஆப்ஷனு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு டேட்டா ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பேசிக் டேட்டா உங்களுக்கு காட்டலான்னு இது போட்டு வச்சுருக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னதுன்னா சம்முன்னு பார்க்கலாம். இது என்னென்னா சும்மா ஒரு மார்க்கு நேம் சும்மா நான் ஏபிசிடின்னு தந்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் மார்க் வரிசையை நான் டைப் பண்ணியிருக்கேன். இதை ஆட்டோ சம்முன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோ சம்முன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டோ சம்முன்னு. இது தாங்க அந்த ஆட்டோ சம்மு. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஒரு 10 பேர்த்தோட நேம் இருக்குது. அது 10 பேர்த்துக்கு தனித்தனியாக மார்க் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோ சம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா அதை ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்குவாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆட்டோ சம்னு ஒன்று இருக்குது பாருங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டோட்டல் இங்கே 750 வந்துடும். ஓகேங்களா, இதே மாதிரி தாங்க இதுக்கு இப்படி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்குவாங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோ சம்னு கொடுத்துட்டிங்கன்னா இதோட டோட்டல் இங்கே வந்துடும். சேம் இதுவும் அதே தாங்க. அதுவே இது பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். இதுவே நீங்கள் மேனுவலாக கொடுக்குறது ஒன்று இருக்குது. இப்போ இதை டெலிட் பண்ணிக்குவாங்க. மேனுவல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவல் கொடுத்துக்கோங்க. ஈக்குவல் கொடுத்துட்டு சம்முன்னு டைப் பண்ணுங்கள். ஏன்னா அது ஒரு ஃபார்முலா மாதிரி சம்முன்னு டைப் பண்ணிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஓப்பன் ப்ராக்கெட் போட்ட முன்னாடி உங்களுக்கு எதுலேருந்து எது வரைக்கும் ஆட் பண்ணணும், இதுலேருந்து இது வரைக்கும் ஆட் பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு இது கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக C2ன்னு எடுத்துக்கோ. C2ன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது சி காலம். ஓகேங்களா, இது சி காலம். ரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது செகண்ட் ரோ. அதனால் இதுதாங்க C2. இது எடுத்துக்கிச்சு. இப்போ என்னென்னா இது என்னதுன்னா இது சி காலம் சி. இது என்னன்னா 11 C11 கொடுக்கணும். நீங்கள் டைப் பண்ண தேவையில்ல, ஈக்குவல்னு கொடுத்துட்டு இதில் இப்போ இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக C11 எடுத்துட்டோம். மறுபடியும் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு அடிங்க. என்ட்ரு எடுத்திங்கன்னா மறுபடியும் அதே டோட்டல் தாங்க வரும். சேம் இதே தான் இதுக்கும். ஓகேங்களா, இதுக்கு அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிடுங்க. மறுபடியும் ஒரு ஈக்குவல் கொடுத்துக்கோங்க. சம்முங்கிற இது டைப் பண்ணிக்கோங்க. சம்மன் டைப் பண்ணிட்டீங்களா, டைப் பண்ண பின்னாடி இதில் ஃபஸ்ட்டு இது என்னென்னு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. கொடுத்த பின்னாடி ஃபஸ்ட்டு இது கிளிக் பண்ணிக்கோங்க. அதுவே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோலன் கொடுக்கணும். கோலன் கொடுத்த பின்னாடி இது எண்டு என்னது 11 வரைக்கும் எனக்கு ஆட் பண்ணணும். 11 கொடுங்க. கொடுத்துட்டு மறுபடியும் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு அடிங்க. என்ட்ரு அடிச்சிங்கன்னா இதோட டோட்டல் இதாகிக்கும். இது பார்த்தீங்கன்னா இது மேனுவல் ப்ராசஸ். உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லோரும் ஆட்டோ சம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அதாவது இதுலேருந்துன்னா இது ஒரு ப்ராசஸ்னால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்படி காலம் வைஸ் ஆட் பண்ணோம். இப்போ ரோ வைஸ் ஆட் பண்ணுறது அதே தாங்க. இந்த 3ஐயும் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆட்டோ சம் கொடுத்தீங்கனாலும் ஆட் ஆகிக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி 3 இது செலக்ட் பண்ணிட்டு இது ஆட் கொடுக்குறீங்க. ஆட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஆட் ஆகிக்கும். அதுவே நீங்கள் இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதை வச்சுக்கிட்டு இப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி எப்படி விட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த காலம் வைஸ் எல்லாமே ஆட் ஆகிக்கும். இதே மாதிரி தான் உங்களுக்கு ரோ வைஸ் வேணுனாலும் இதே மாதிரி ட்ராக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோ வைஸ் ஆட் ஆகிடும். இப்போ இது 2 இது பண்ணிட்டீங்களா, அப்போ இது பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா இது ரோ வைஸில் இதுவே ஆட் ஆகிக்கிச்சு. அவ்வளோதாங்க. இதுதாங்க சம்மு. அதாவது மேனுவலு ஆட்டோமேட்டிக் 2 இது இருக்குங்க. 2 இது தான். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இங்கே கீழே ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஃபில்லுன்னு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே ஃபில்லுங்கிறது இப்போ ஒரு காலமில் நான் 150 அப்படின்னு டைப் பண்ணியிருக்கிறேன். இந்த 10 காலத்துக்கு இதே வேணும்னா ஒன்றும் இல்லைங்க, இங்கே எது வரைக்கும் உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்குவாங்க. எது வரைக்கும் வேணுமோ இப்போ இது வரைக்கும் 150 டைப் பண்ணோம். இங்கே டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு டைம் 150 150 150ன்னு. இது வரைக்கும் எனக்கு 150 தான் வேணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே 150ன்னு டைப் பண்ணிவிட்டு எது வரைக்கும் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஃபில்லுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. ஃபில்லுன்னு கொடுத்துட்டு இது உங்களுக்கு டவுன் சைடு தான் இருக்குது, ஆனால் டவுன் கொடுங்க. டவுன் கொடுத்தீங்கன்னா எது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது வரைக்கும் 150 வந்துடும். இப்போ எனக்கு இந்த சைடு வேணும்னு பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் வேணுமோ செலக்ட் பண்ணிக்குவாங்க. நான் இப்போ இது வரைக்கும் கொடுக்குறேன். இது வரைக்கும் கொடுத்த பின்னாடி மறுபடியும் ஃபில்லில் போய்ட்டு இப்போ அந்த ரைட் சைடு இருக்குங்களா, ரைட் சைடு கொடுத்தீங்கன்னா 150 வரும். அதே மாதிரி தான் அங்கே லெஃப்ட்டு அதே தான். இப்போ இதுலேருந்து எனக்கு லெஃப்ட்டு இது வரைக்கும் வேணும் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபில்லில் போய்ட்டு லெஃப்ட்டு கொடுங்க. லெஃப்ட்டு கொடுத்தீங்கனாலும் அதே தான். இப்போ அப்புங்கிறது அதே தாங்க. 500 கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இதிலேருந்து இது வரைக்கும் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இதில் அப் கொடுத்தீங்கனாலும் 500 இது தாங்க 500. இப்போ ஆட்டோ சம் பண்ணோன்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ சம் கொடுத்தீங்கன்னா இதோட ஆட்டோ சம் இங்கே வந்துடும். இப்போ இதிலேருந்து இது வரைக்கும் இந்த சைடு ஆட்டோ சம் பண்ணால் மறுபடியும் இதை கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோ சம் வந்துடும். அதுவே இப்போ இது மேனுவலாக இங்கே பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க சொன்ன மாதிரி ஃபார்முலா ஈக்குவல்ட்டு ஃபஸ்ட்டு சம்மன் டைப் பண்ணிக்கணும். சம்மன் டைப் பண்ணிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் எதுலேருந்து உங்களுக்கு ஆட் பண்ணணும், இந்த இது ஆட் பண்ணணுமா, இது என்னது உங்களுக்கு ஜி இது G2 இங்கே கொடுத்தீங்கன்னா
G2ன்னு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் வந்து கோலன் கொடுத்துக்குவாங்க. ஷிஃப்ட்டு கோலன் அழுத்திக்குவாங்கன்னா கோலன். இப்போ எது வரைக்கும் ஆட் பண்ணி இது வரைக்கும் ஆட் பண்ணோம். இது என்னது சேம் ஜி இது வந்து 18 G18 டைம்னா அப்படி இல்லைன்னா இது மட்டும் இது பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துடும். மறுபடியும் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்குவாங்க. க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு தட்டினீங்கன்னா போதும், அதோட டோட்டல் வந்துடும். அப்படி இல்லைன்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோஸும் கொடுத்தீங்கன்னா அதோட டோட்டல் உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதாங்க. இதுதாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தது. அதாவது சிம்பிளாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோசம், அப்படி இல்லைன்னா எப்படி நம்ம மேனுவலாக ஃபார்முலா கொடுத்து பண்ணுறேன்னு பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்லில் வந்து டவுனு, ரைட்டு, அப்பு, லெஃப்ட்டு. இதாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தது. மேலும் இது போல் உங்களுக்கு வந்து எக்ஸலில் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்க.